சார், இன்றைய திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடத்துல கொலை, கொள்ளை, அது மட்டுமல்ல நீதிமன்றத்திலே கொலை, ஆணவ கொலை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்களை பீதியடை செய்திருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மக்களை பீதியடை சொல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட போலீஸ்காரங்களுக்கே பயந்தான். ஏன்னா அவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் பார்க்குறீங்கன்னா, ஆக்சுவலாக சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் மக்கள் தைரியமாக பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ அதை செய்யக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு நியூஸ் வந்திருக்குது, அந்த நியூஸை பார்த்தா நமக்கு இவ்வளோ மட்டமாக இருக்குமா? நீங்கள் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவலாக சொன்ன போலீஸை அந்த 2 பசங்களை கைது பண்ண போகிற எஸ்ஐ, அந்த எஸ்ஐ 2 பசங்க துரத்துறாங்க. அவர் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஐயா சாமி என்னை விட்டுரு, நான் பிள்ளை குட்டிக்காரன், ஃபேமிலி இருக்குது எனக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறாரு. நீங்கள் சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்போ அங்கே எஸ்ஐ இத்தனைக்கும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நீங்கள் சாதாரண மக்களோட நிலைமை நினச்சி பாருங்க. இன்னொன்று ஒரு சட்டம் ஒழுங்கு இவங்களோட கண்ட்ரோலே கிடையாது. என்னென்னா என்ன சொல்கிறது, யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம். இந்த ஆணவ கொலைகள் பார்த்தீங்கன்னா, அதை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது.